கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நீயா நானா மாதிரி ஒரு டிபேட் ஷோ பண்ணோம்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா மக்களே. ஆனா நாங்க நம்பினோம், நடத்தியும் காமிச்சோம். கல்லூரியில ஒரு நீயா நானா ப்ரோக்ராம் சாத்தியமாகுமா? இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு கோரான ஒரே ஒரு விஷயம் செட்டு தான். 3 நாள் தாங்க டைம் இருக்கு. கல்லூரியில ஒரு ப்ராஜெக்ட் சாத்தியமாக்க முடியும். மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைத்தால் சாத்தியமாக்க முடியும் என நிரூபித்த தருணம். ஐஎம் தரணிதரன் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பகிரப்பட்டிருக்கும் இந்த காணொளி வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மாணவர்கள் தங்களுக்குள்ள ஒவ்வொரு துறையை பிரிச்சுக்கிட்டாங்க. மேடை, ஒளி அமைப்பு, கேமரா சிஸ்டம் என ஒட்டுமொத்த வேலைகளையும் வெளியே கொடுக்காமல் அந்த துறை சார்ந்த மாணவர்கள் அனைவரும் ஒவ்வொரு வேலையையும் பிரித்து கொண்டு 3 நாளில் அதனை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அதில் பேச்சு திறமை உள்ள ஒரு மாணவரை செலக்ட் செய்து அவரை கோபிநாத் போன்று பேச வைத்திருக்கிறார்கள். இந்த நீயா நானாவோட தலைப்பு என்னன்னு தெரியுமா? ஜாலியா பொழுதுபோக்குக்கு காலேஜ் வந்து ஜாலியா சுத்திக்கிட்டு படிப்பை மேற்கொள்வது நல்லதா, அல்லது கல்லூரிக்கு வந்தோம், படிச்சோம், வீட்டுக்கு போனோம் என 100% படிப்பிலேயே கவனம் செலுத்துவது நல்லதா? இந்த ப்ரோக்ராம் மூலியமா அந்த மாணவர்களுக்கே ஒரு நல்ல நிலைப்பாடு ஏற்பட்டு இருக்குன்றது நிச்சயம். நீங்க சொல்லுங்க, கல்லூரிக்கு பொழுதுபோக்குக்காக போயிட்டு படிச்சுட்டு வர்றது நல்லதா, அல்லது பொழுதுபோக்கு, விளையாட்டு, படிப்பு 3ஐயும் கலந்து செய்தால்தான் அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும், தேர்ச்சி அடைய முடியும் என்பது நல்லதா? 100%ம் படிப்பு மட்டுமே என்று நண்பர்களையே திரும்பி பார்க்காமல் செல்வது நல்லதா? நீங்க கல்லூரி காலத்தை எப்படி கடந்து வந்தீங்க? கருத்துக்கள்ல கதையுங்கள். செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.